நாகை, திருவாரூர் மாவட்டங்களில் இன்று பரப்புரை மேற்கொள்ள உள்ள தாவேகா தலைவர் விஜய்க்கு காவல்துறை நிபந்தனையுடன் அனுமதி வழங்கியுள்ளது. வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் தாவேகா தலைவர் விஜய் தேர்தல் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் இன்று காலை 11 மணி அளவில் நாகையில் உள்ள புத்தூர் அண்ணா சிலை சந்திப்பு அருகிலும், மாலை 3 மணி அளவில் திருவாரூர் நகராட்சி அலுவலகம் அருகிலும் பரப்புரை மேற்கொள்ள உள்ளார். அவர் பேசத் தொடங்கி அரை மணி நேரத்தில் முடிக்க வேண்டும் என்று கூறியுள்ள காவல்துறை, பரப்புரையின் போது பொதுச் சொத்துக்கு தொண்டர்களால் எவ்வித சேதமும் ஏற்படக்கூடாது என்றும், பொதுமக்களுக்கும் போக்குவரத்துக்கும் இடையூறு ஏற்படுத்தக்கூடாது எனவும் நிபந்தனை விதித்துள்ளனர். இந்த பரப்புரைக்காக கிழக்கு கடற்கரை சாலை வழியாக கார் மூலம் நாகை செல்லும் விஜய், காரைக்கால் எல்லைப் பகுதியான வாஞ்சூரில் தனது கேரவன் வாகனத்தில் ஏறி பயணத்தை தொடர்கிறார். அந்த இடத்தில் விஜயை பார்க்க ஏராளமான ரசிகர்கள் வருவார்கள் என்பதால் 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். இதனிடையே நாகையில் விஜய் பிரச்சாரம் மேற்கொள்வதை முன்னிட்டு அவர் செல்லும் பகுதிகள் மற்றும் உரையாற்றும் பகுதிகளில் மின் விநியோகம் நிறுத்தப்படும் என மின்சார வாரியம் அறிவித்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.